வால்மீகி ராமாயண நவாக பாராயணம் பண்ணிகிட்ருக்காங்க. பெரியவாளுடைய அனுகிரகமும் முரளிதர சுவாமிகளுடைய கிருபையாலையும் இதை நித்திய பாராயணமாக மண்டல பாராயணமாக வெளியூரில் போய் எல்லாம் பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிறதுனால தான் பெரியவாளுடைய அனுகிரகம் இன்றைக்கி பெரியவா எங்கள் ஆற்றுக்கு எழுந்தருளி எல்லாருக்கும் அருள் பாலிச்சிருக்கா அப்படின்னா அது மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அமைஞ்சது. கார்த்தால 8:30 மணி வரல பெரியவா வருவாங்கிறது யாருக்கும் தெரியாது. 8:30 மணிக்கு வெங்கடேசன் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி, மாமா இந்த மாதிரி பெரியவா இந்த ஊருக்கு வரா, உங்கள் ஆற்றுக்கு வரணும்னு ஆசைப்படுறா, இங்கே என்ன சொல்கிறேன், அவள் நம்பரை தரம் பேசுங்க அப்படின்னா. அவர் உடனே யார் பெரியவாளை அழைச்சின்னு வராளோ, வெங்கட்ராமன், அவர் பேரும் வெங்கட்ராமன் தான், அவர் என்னென்ன தொடர்பு கொண்டு, மாமா நான் ஒரு 10:30 மணிக்கு பெரியவாளோட வருவேன் அப்படின்னார். அவசியம் வாங்கோ அப்படின்னோம். பெரியவா பாதுகையோட ரிஷப வாகனத்தில் நம்ம ஆற்றுல எழுந்தருளி இங்கே இருக்கிற பக்த கோடிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி தன்னுடைய ஆசிய பரிபூர்ணமாக விளங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைய நிகழ்வோட ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக பார்க்குறோம். பெரியவா வந்த உடனே பெரியவாக்கு பூர்ண கும்ப மரியாதை ஹாரத்தி இவையெல்லாம் செய்து பெரியவாளை உள்ள எழுந்தருளை செய்து பூஜை அறையில் இன்றைக்கி காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சி மரத்துலேருந்தே எங்கள் ஆற்றுக்கு பெரியவாளுடைய பாதுகை வந்து அந்த பாதுகைக்கு வெள்ளி கவசம் பண்ணி பிரதி அனுஷத்துக்கும் பெரியவா பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணி சங்கரமடத்தில் நடக்கிற பஜனையில் ஹரேராம பஜனை பண்ணி அன்றைக்கி பெரியவாளை பற்றி பெரியவாளுடைய மகிமையெல்லாம் அடியேன் புத்திக்கு எவ்வளோ எட்டுறதோ அதை சொல்லி மகிழ்ந்து வந்த காரணத்தினாலேயே பெரியவா இன்னைக்கு ஆற்றுல பிரத்யட்சமாக ஆயிட்டா அப்படிங்கிறது தான் பெரிய சாட்சாத்காரம். எங்கெல்லாம் பெரியவா இருக்காள பெரியவாளை ஸ்மரணம் பண்ணினாலே எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கொடுப்பா, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையுங்கிறது பெரியவாழ்கிட்ட போன அத்தனை பேருக்கும் அது பரிபூர்ணமாக சித்திக்கிறதுங்கிறது நல்லா தெரியும். பெரியவா லோகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் ஸ்மரிக்கிறவா, அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுவா. பெரியவாழ்கிட்ட போகிறவா போகாதவான்னு கிடையாது, எல்லாருக்குமே பெரியவாளுடைய அனுகிரகம் உண்டு. அதனால் பெரியவாளுடைய கிருபையில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பெரியவாளுடைய திருப்பாதங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு 1965 நான் SSLC பாஸ் பண்ண வருஷம்